Hi students, welcome to BMI Max 10th Standard Max 3rd Chapter Algebra Exercise 3.11 First sum பார்க்கலாம். Solve the following quadratic equations by completing the square method. இப்போ first subdivision வந்து 9x square minus 12x plus 4 equal to 0 கொடுத்துருக்காங்க. First sumல first subdivision 9x square minus 12x plus 4 equal to 0 by completing square method. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இதில் வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கொஎஃபிஷியன்ட் வந்து எப்போவுமே 1ஆக தான் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு இந்த வந்து ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சிங்கிற ஃபார்மில் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கொஎஃபிஷியன்ட் வந்து 1ஆக தான் இருக்கணும். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தோம் 9x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு கொஎஃபிஷியன்ட் வந்து 9 இருக்குது. அப்போ இங்கே 9 இருக்கக்கூடாது, இங்கே 1 வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லாக அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 9ஆல் டிவைட் பண்ணிடணும். இப்போ 9ஆல் டிவைட் பண்ணால் 9x ஸ்கொயர் பை 9 மைனஸ் 12x பை 9 ப்ளஸ் இங்கே 4/9 ஈக்குவல் டு இங்கே 0 இருக்குது, 0/9. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம 9ஆல் டிவைட் பண்ணிட்டோம். இப்போது 9 9 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். மைனஸ் இதை கேன்சல் பண்ணால் 4 3s are 12, இங்கே 3 3s are 9 ப்ளஸ் இங்கே வந்து 4/9 அப்படியே தான் இருக்கும், ஈக்குவல் டு இங்கே 0/9. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 4/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே 4/9 ஈக்குவல் டு 0/9 வந்து 0வே தான். அப்போ ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடணும். இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3x ஈக்குவல் டு மைனஸ் 4/9. இப்போ ஃபஸ்ட்டு இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சிங்கிற ஃபார்மில் இருக்கணும். இங்கே கொஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1ன்னு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடணும். இப்போ இந்த ப்ளஸ் 4/9 இந்த சைடு வந்தோன்னா மைனஸ் 4/9 ஆயிரும். இப்போ வந்து இந்த கொஎஃபிஷியன்ட் ஆஃப் இது இந்த ஈக்குவேஷன் கூட 1/2 இன்ட்டு கொஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 1/2 இன்ட்டு கொஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து அதோட ஸ்கொயர், அதையும் வந்து நம்ம ரெண்டு சைடும் ஆட் பண்ணணும். இப்போ 1/2 வந்து இப்போ 4/3 தான் வந்து கொஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு, அதை வந்து டிவைடட் பை 4/3x இருக்குது, டிவைடட் பை 2 இருக்குது. இது 1/2 இன்ட்டு கொஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆர் b/2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். b/2 bனாலும் 4/3 தான். இங்கே சைன் கூட நம்ம பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம மறுபடியும் இது வந்து ஸ்கொயர் தான் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் அது திருப்பியும் ப்ளஸ் தான் ஆகும். அதனால் இங்கே b/2 ஸ்கொயர் ஆர் 1/2 இன்ட்டு கொஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கணும். ஆடிங் ரெண்டு சைட்லேயும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து கொஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 4/3 இன்ட்டு பை 2, 4/3/2. இல்லைன்னா இங்கே 1/2 இன்ட்டு கொஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னால் அப்படியும் எழுதிக்கலாம். 1/2 இன்ட்டு கொஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 4/3 கேன்சல் பண்ணோம்னா 2/3ன்னு வரும். இப்படி போட்டாலும் அதே தான். 4/3 டிவைடட் பை 2னா 2/1ன்னு வரும். இப்போ மேலே கொண்டு போனோம்னா 1/2, 2ம் 4ம் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ், அப்போ 2/3ன்னு வரும். இதோடைய ஸ்கொயர் 1/2 இன்ட்டு கொஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 2/3யோட ஸ்கொயரை வந்து இந்த ரெண்டு சைட்லேயும் இதோட ரெண்டு சைட்லேயும் ஆட் பண்ணணும். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே 2/3 கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதோட ஸ்கொயர். அப்போ 2/3 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 4/9 ப்ளஸ் 2/3 ஸ்கொயர். 1/2 இன்ட்டு கொஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட ஸ்கொயர் தான் வந்து நம்ம இரண்டு சைடும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து நம்ம இங்கே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னு கேட்டிருக்குறாங்க. இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னா
இங்கே வந்து ஒன்று a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கணும், இல்லைன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கணும். இது ரெண்டும் இதுதான் வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர். இப்போ இதோடது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இருந்ததுன்னா இங்கே வந்து ஏதாவது ஒரு டேர்ம் இல்லைன்னா கூட அதை நம்ம கரெக்ட் பண்ணி இந்த a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு கரெக்டாக வர மாதிரி கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். இது வந்து இந்த a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இல்லைன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மில் இருக்கணும். இதுதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2/3 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4/9 ப்ளஸ் இங்கே 2/3 ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா இங்கே 4/3x இருக்குது. 4/3xை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இங்கே 2x இன்ட்டு 2 இன்ட்டு 2/3xன்னு பிரிக்கலாம். இங்கே 4 வந்து 2 இன்ட்டு 2 டிவைடட் பை 3 இருக்குது. அதனால் இந்த 4 வந்து 2 இன்ட்டு இந்த 2/3xன்னு பிரித்தோம்னா இப்போ இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வந்துடும். a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a வந்து எக்ஸு, b வந்து 2/3. அப்போ 2 இன்ட்டு 2/3x ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 2/3 ஸ்கொயர். இப்போ இது வந்து a மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மில் வந்துருச்சு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த டேர்மை ஃபுல்லாக இங்கே எக்ஸ் மைனஸ் இங்கே பி a மைனஸ் பி. அப்போ a வந்து எக்ஸு மைனஸ் b வந்து 2/3. இங்கே பி ஸ்கொயர் இது 2/3 ஸ்கொயர்னா பி ஸ்கொயர், பின்னா 2/3. அப்போ எக்ஸ் மைனஸ் 2/3 ஸ்கொயர் அப்படின்னு இதையே எழுதலாம். ஈக்குவல் டு இங்கே வந்து மைனஸ் 4/9 இருக்குது, ப்ளஸ் நம்ம இந்த 2/3 ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதையே ஸ்கொயர் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் வந்து 4/3 ஸ்கொயர் வந்து 9. அப்போ இங்கே மைனஸ் 4/9ம் இங்கே ப்ளஸ் 4/9ம் கேன்சல் ஆயிடுது. அப்போ இங்கே 0. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 2/3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு. இப்போ ஸ்கொயர் எடுத்தோம்னா நமக்கு இங்கே இது ரூட் ஆயிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 0. ரூட் ஆஃப் 0ங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 என்ன போட்டாலும் 0வோட வேல்யூ 0வே தான் இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2/3. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 0ன்னு போட்டோம்னா ப்ளஸ் 0ன்னு போட்டாலும் 2/3 தான் வரும், மைனஸ் 0ன்னு போட்டாலும் 2/3 தான் வரும். therefore x ஈக்குவல் டு 2/3. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.